இந்த உலகத்தை நாம் பார்க்கும் பொழுது, இந்த உலகத்தில் இரண்டு விதமான சிருஷ்டியை அல்லது படைப்பை அனுபவிக்கின்றோம். ஒன்று அறிவுடைய ஜீவர்கள், உணர்வுடைய நாம். இனி ஒன்று ஜடமான இந்த உலகம். இனி இந்த இரண்டிற்கும் எது காரணம் என்ற கேள்வி வரும்பொழுது, இங்கு உபனிஷத் பரமாத்மா அல்லது பிரம்மன் என்ற தத்துவத்தை அறிமுகப்படுத்துகின்றது. பிரம்மன் என்ற ஒரு தத்துவம் ஜீவனுக்கும் ஜெகத்திற்கும் காரணம். நேற்று நாம் ஜீவனுக்கு எப்படி காரணம் என்பதை நெருப்பு உதாகரணத்தின் மூலமாக பார்த்தோம். எப்படி நெருப்பிலிருந்து நெருப்பு பொறிகள் வருகின்றதோ, அதே போல அறிவு சுரூபமான பிரம்மத்திடமிருந்து அறிவு சுரூபமான ஜீவர்கள் தோன்றியுள்ளார்கள். பிரம்மனும் அறிவு சுரூபம், ஜீவனும் அறிவு சுரூபம். அதை நாம் பார்த்து பிறகு பிரம்மத்தினுடைய உண்மையான தன்மை என்ன, அதையும் நாம் பார்த்தோம். அந்த பிரம்மன் பேரொளி அல்லது சைத்தன்ய சொரூபம். அந்த பிரம்மன் பெறப்பட்டது, இறப்பற்றது, எங்கும் நிறைந்தது என்றெல்லாம் நிர்குண பிரம்மத்தினுடைய சொரூபம் கூறப்பட்டது. இனி நாம் மூன்றாவது மந்திரத்திற்கு செல்கின்றோம். இந்த மந்திரத்திலிருந்து கடைசி மந்திரம் வரை, அதாவது இந்த இரண்டாவது முண்டகத்தில் முதல் பகுதியில் கடைசி வரை ஜெகத்தினுடைய சிருஷ்டிக்கு பிரம்மன் காரணம் என்ற கருத்து கூறப்படுகின்றது. ஜடமான இந்த உலகத்திற்கு பிரம்மன் காரணம். இப்போ இங்குதான் ஒரு விசாரம் நமக்கு தேவைப்படுகின்றது. பொதுவாக காரண காரிய தத்துவத்தை பார்த்தால் ஆங்கிலத்தில் காஸ் அண்ட் எஃபெக்ட் தியரி என்று சொல்கின்றோம். காஸ் அப்படின்னா காரணம், எஃபெக்ட்னா ப்ராடக்ட், காரியம். பொதுவாக அந்த நியதி என்னவென்றால், காரணத்தினுடைய குணம் காரியத்தில் இருக்கும், காஸ்னுடைய குணம் எஃபெக்டில் இருக்கும். அதுதான் நியதி. களிமண்ணிலிருந்து பானை செய்தால் களிமண்ணை காரணம்னு சொல்கிறோம், பானையை காரியம், ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த பானையினுடைய தன்மை எப்படி இருக்கும்? களிமண்ணினுடைய தன்மை தான் பானையிலையும் இருக்கும். தங்கத்திலிருந்து நகைகள் செய்தால் தங்கம் என்ற காரணத்தின் தன்மைதான் நகைகளிலும் இருக்கும். இதுதான் பொதுவான நியதி. அப்படி இருக்கையில் பிரம்மன் அறிவு சுரூபமான ஒரு தத்துவம், உணர்வு சுரூபமான ஒரு தத்துவம். அந்த பிரம்மனிடத்திலிருந்து ஜடமான இந்த உலகம் வந்தது என்று சொல்லும் பொழுது, இங்கு ஒரு விபரீதத்தை நாம் பார்க்கின்றோம். எப்படி? காரணமான பிரம்மனோ அறிவுமயமானது, உணர்வு மயமானது. அதனிடமிருந்து உணர்வு மயமான ஜீவன் வந்தான் என்பதை ஏற்றுக்கொள்ள முடிகிறது. அது எப்படி அறிவு சொரூபமான பிரம்மனிடமிருந்து ஜடமான உலகம் வந்தது? இப்போ உலகத்தினுடைய தன்மை வேறு, பிரம்மத்தினுடைய தன்மை வேறு. எப்படி பிரம்மன் அறிவு சொரூபமாக இருந்து தன்னிடமிருந்து ஜடமான ஒன்றை தோற்றி வைக்க முடியும்? இப்படி ஒரு பெரிய சந்தேகம் வருகின்றது. அந்த இடத்துல தான் சாஸ்திரம் மாயா என்ற ஒரு தத்துவத்தை அறிமுகப்படுத்துகின்றது. இந்த மாயா என்ற ஒரு தத்துவம் எந்த இடத்தில் வேதாந்தத்திற்குள் வருகின்றது என்றால், நடக்க முடியாத ஒன்றை, சம்பவிக்க முடியாத ஒன்றை இருப்பதாக நாம் பார்க்கின்றோம். எப்படி? அறிவு சொரூபமான பொருளிடமிருந்து ஜடமான பொருள் தோன்றுகிறது. அறிவு சுரூபமான பிரம்மத்திடமிருந்து
அறிவற்ற ஜடமான இந்த உலகம் வந்துள்ளது, அது எப்படி என்ற ஒரு கேள்விக்குறி வரும்பொழுது மாயை உள்ளே வருகின்றது. அந்த மாயைக்கு சாஸ்திரம் கொடுக்கிற ஒரு அழகான லட்சணம் என்னவென்றால், எது நடக்க முடியாதோ அதை நடத்தி வைப்பதுதான் மாயை. இப்போ மாயை நடக்க முடியாததை, சம்பவிக்க முடியாததை சம்பவிக்க வைப்பதுதான் மாயை. இந்த மாயை அப்படித்தான் எல்லா காரியத்தையும் செய்யும். இப்போ நமக்கு பிரம்மன் தெரியவில்லை, பிரம்மன் பேசிகிட்டு இருக்கோம், அந்த பிரம்மத்தை நாம் அறியவில்லை என்று சொன்னால் சாஸ்திரம் என்ன சொல்லும்? மாயை பிரம்மனை மறைத்து விடுகிறது. அது எப்படி மாயை பிரம்மத்தை மறைக்கும்னா, பிரம்மத்தை யாருனாலையும் மறைக்க முடியாது. மறைக்க முடியாததை மறைக்க வைப்பதுதான் மாயை. சம்பவிக்க முடியாததை சம்பவிக்க வைப்பதுதான் மாயை என்று மாயையானது அறிமுகப்படுத்தப்படுகிறது. இந்த மாயை அறிமுகமானவுடன் நம்ம மனதிற்குள்ள எப்படியோ ஒரு சமாதானத்தை ஏற்றுக்கொள்கின்றோம். சரி, மாயை என்ற ஏதோ ஒன்று, அது என்ன செய்கின்றது? பிரம்மத்தை, சேதனமான பிரம்மத்தை ஜடமான உலகத்திற்கு காரணமாக்குகிறது அப்படின்னு புரிஞ்சிட்டோம். இனி அடுத்த கேள்வி, இந்த மாயை எங்கிருந்து வந்தது? இந்த மாயைக்கும் பிரம்மத்திற்கும் என்ன சம்பந்தம்? இப்படியெல்லாம் அடுத்த கேள்வி வருகின்றது. அப்பொழுது நமக்கு உபனிஷத் எப்படி மாயையை விளக்குகிறது என்றால், பிரம்மன் என்ற ஒரு தத்துவம் எப்படி தோன்றாமல் அனாதியாக இருந்து கொண்டு வருகிறதோ, அதே போல இந்த பிரம்மத்தை சார்ந்து மாயை என்ற தத்துவமும் இருந்து வருகிறது. இப்போ பிரம்மத்தை சார்ந்து, பிரம்மத்திற்கு கீழ், பிரம்மத்திற்கு அடிபணிந்து மாயை என்ற ஒரு தத்துவம் இருக்கிறது. பிறகு என்ன ஆகிறது? இந்த பிரம்மத்தை நாம் மாயையோடு சேர்த்து பார்க்கும் பொழுது நமக்கு அந்த பிரம்மத்துக்கு புதிய ஒரு பெயர் கிடைக்கின்றது. அந்த பெயர் தான் ஈஸ்வரன், இறை தத்துவம் என்று கூறுகின்றோம். இப்போ பிரம்மன்கிற சொல்லுக்கும் ஈஸ்வரன்கிற சொல்லுக்கும் வேற்றுமை உள்ளது. பிரம்மன் என்றால் மாயா என்ற தத்துவத்தை சேர்க்காமல் வெறும் சத்திய தத்துவத்தை மட்டும் குறிக்கின்ற ஒரு சொல், ஒரு தத்துவம். அந்த பிரம்மனிடம் மாயை என்ற ஒரு புதிரான ஒரு தத்துவம் சேரும் பொழுது அந்த பிரம்மத்திற்கு ஈஸ்வரன் என்ற ஒரு பெயர் வருகிறது. இப்போ ஈஸ்வரன் என்பவர் யார் என்றால், மாயா என்ற ஒரு தத்துவத்தை தன்னுடன் சேர்த்தி கொண்டவர், தன்னுடன் மாயையை சேர்த்தி கொண்ட ஒரு தத்துவம். அந்த மாயையிடமிருந்து நாம் அனுபவிக்கின்ற இந்த ஜட பிரபஞ்சமானது தோன்றியுள்ளது. ஆகவே இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்றால், அறிவு சுரூபமான பிரம்மனிடமிருந்து அறிவு சுரூபமான ஜீவன்தான் தோன்றுகின்றான். அறிவு சுரூபமான பிரம்மனிடமிருந்து ஜடமான உலகம் நேராக வரவில்லை. அதற்கு இடையில மாயை நமக்கு உதவி செய்கின்றது. பிரம்மனிடம், பிரம்மத்தை சார்ந்து இருக்கின்ற மாயையிடமிருந்து இந்த உலகமானது தோன்றியுள்ளது. இனி நம்ம சிருஷ்டியினுடைய தத்துவத்தை பார்த்தால், எந்த ஒரு படைப்பும் 3 ஸ்டேஜில் நடக்கும். எனி கிரியேஷன் 3 ஸ்டேஜ் இருக்குது ஒரு கிரியேஷனுக்கு. இப்போ உதாரணமாக ஒருவர் அழகான வரைபடத்தை வரைகின்றார் என்றால், அந்த வரைபடத்தை வரைகின்ற அந்த சக்தி, அந்த விருப்பம் அவருக்குள் காரண ரூபமாக இருக்க வேண்டும். அந்த பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்கிறோம், சீடு ஃபார்ம். ஒன்று அதில் விருப்பம், இனி ஒன்று அந்த சக்தி. இரண்டாவது, அந்த விருப்பமும் சக்தியும் அவரை வரைபடம் வரையலாம் என்று தூண்டுகிறது. பிறகு அவர் ஒரு பேப்பர் வச்சுக்கிறார், பென்சில் எடுத்துக்கொள்கின்றார், மனதிற்குள் எதை வரையலாம் என்று முதலில் மனதிற்குள் வரைந்து விடுகின்றார். பிறகு மூன்றாவது ஸ்டேஜ், ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் காரண நிலை,
இரண்டாவது ஸ்டேஜ் வந்து சட்டில், சூக்ஷ்ம நிலை, மனதிற்குள் வரைபடத்தை வரைதல். பிறகு கடைசி ஸ்டேஜ், தேர்டு ஸ்டேஜ், கிராஸ் ஃபார்ம், ஸ்தூலமாக வரைபடத்தை அவர் வரைதல். இப்படி நாம் எதை உருவாக்கினாலும் அதை உருவாக்க முதலில் காரண நிலை என்று ஒன்று இருக்கும். அந்த காரண நிலையில் வந்து விருப்பமும் சக்தியும், விருப்பமும் இருக்கணும், சக்தியும் இருக்கணும். அதற்கான சக்தி பவர் ப்ளஸ் டிசையர், இந்த ரெண்டும் காரண நிலையில் இருக்கும். பிறகு வந்து ஃபஸ்ட்டு மேனிஃபெஸ்டேஷன், முதல் வெளிப்பாடு வந்து சூக்ஷ்ம நிலை, அதற்கு பிறகு ஸ்தூல நிலை. இப்படித்தான் சிருஷ்டியானது இருக்கின்றது. இந்த மாயையை நாம் என்ன சொல்கின்றோம்? இந்த உலகத்தினுடைய காரண நிலை. இந்த உலகம் இருக்கின்றதல்லவா, நாம் பார்த்து அனுபவிக்கின்ற ஜடமான உலகம், இதனுடைய காரண நிலையத்தான் மாயை என்று சொல்கின்றோம். அப்போ அந்த மாயைக்குள்ளே என்ன இருக்கு என்றால், இந்த உலகத்தை இவ்விதம் வெளிப்படுத்துகின்ற சக்தி இருக்கின்றது. அதனால தான் மாயைக்கு இனியொரு பெயர் சக்தி. சக்தி என்றால் பவர். பவர்னா என்ன? இந்த மாதிரி உலகம் வெளிப்படும் சக்தி அதற்குள் வெளித்தோற்றத்திற்கு வராமல் இருக்கின்றது. பிறகு வந்து அந்த சக்தி மட்டும் இருந்தால் போதாது. நமக்குள்ளே எவ்வளவோ சக்தி இருக்கு. எதை வெளிப்படுத்துகின்றோம்? எவ்வளவோ செய்ய நம்மால் முடியும். ஆனால் எதை செய்கின்றோம்? நாம் நினச்சா தியானம் பண்ணலாம், நம்ம நினச்சா என்ன தவம் வேண்டுமானாலும் பண்ணலாம், படிக்கலாம், நடக்கலாம், ஓடலாம். எத்தனையோ சக்தி இருந்தாலும் எந்த சக்தியை வெளிப்படுத்துகின்றோம்? சக்தி வெளிப்பட தூண்டுதலாக இருப்பது இச்சா, ஆசை, டிசையர். அப்படி மாயைக்குள்ளே இந்த உலகம் இப்படி வர சக்தி இருக்கின்றது. அந்த சக்தியுடன் இச்சையும் மறைந்து இருக்கின்றது. இனி அடுத்த கேள்வி, இச்சை என்பது ஒரு அறிவுடைய ஒன்றுக்குள்ளதான நடக்கும். ஜடமான ஒன்று எப்படி ஆசைப்படும் என்றால், இந்த மாயை ஜடமாக இருந்த போதிலும் பிரம்மத்தோடு சேரும் பொழுது பிரம்மத்தினுடைய அறிவையும் மாயையானது வாங்கி கொள்கின்றது. எப்படி நம்ம நேற்று பார்த்தோம், ஜீவன் என்பவன் மனதில் பிரம்மத்தினுடைய உணர்வை வாங்கி கொண்டவன். நம்ம மைண்ட் இருக்குது, அதுவும் இனர்ட், ஜடந்தான். ஆனால் பிரம்மத்திடம் இருக்கின்ற சேதன தத்துவத்தை வாங்கியவுடன் உயிருடையவனாகின்றான். அதே போல பிரம்மத்தை சார்ந்து மாயை வரும்பொழுது மாயையும் ஒளிர்கின்றது, உணர்வு சொரூபத்தை அடைந்து விடுகிறது, அது இச்சையை அடைந்து விடுகின்றது. அப்பொழுது என்ன ஆகின்றதுன்னா, இந்த உலகமானது வெளிப்படுகின்றது. இப்படி இந்த பிரம்மத்தை ரெண்டு விதத்தில் பார்க்கலாம். மாயையை நீக்கி தூய்மையாக பிரம்மத்தை மட்டும் பார்க்கலாம், மாயையுடன் சேர்ந்து பார்க்கலாம். மாயையுடன் சேர்ந்து பார்க்கும் பொழுது அந்த பிரம்மத்தை தான் உலகத்திற்கு காரணமானவர் அப்படின்னு சொல்கிறோம். பிரம்மத்திற்கு எந்த லட்சணமும் கொடுக்க முடியாது. ஆனால் இந்த உலகத்திற்கே காரணமானவர் என்று எப்பொழுது சொல்லலாம் என்றால், மாயையை அந்த பிரம்மத்துடன் சேர்த்து விட வேண்டும். அப்படி மாயா ப்ளஸ் பிரம்மன் இஸ் ஈக்குவல் டு ஈஸ்வரன், சிருஷ்டி கர்த்தா, இந்த சிருஷ்டிக்கு காரணமானவர். இனி இந்த மாயையிடமிருந்து சிருஷ்டியானது வெளிப்படுகின்றது. இப்போ இந்த இடத்துல சிருஷ்டி 4 ஸ்டேஜில் சொல்லப்படுகின்றது. பொதுவாக நம்ம சிருஷ்டி 3ன்னு பார்த்தோம். காரணமான நிலை, சூக்ஷ்மமான நிலை, ஸ்தூலமான நிலை, அது ஒரு கோணம். ஆனால் இந்த இடத்தில் உபனிஷத்தில் சிருஷ்டி 4ஆக கூறப்படுகின்றது. அதில் முதல் தோற்றம், முதல் படைப்பு என்னவென்றால் சூக்ஷ்மமான பிரபஞ்ச சிருஷ்டி, சட்டில் வேர்ல்டு, சூக்ஷ்மமான பிரபஞ்சம். இப்போ பிரபஞ்சம் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு காரணம், இந்த உலகத்தில் நாம் 5 பூதங்களை அனுபவிக்கின்றோம். ஆகாசங்கிற வெட்டவெளி, பிறகு வாயு, காற்று, 3வது நெருப்புங்கிற தத்துவம், 4வது நீர், 5வது நிலம், இந்த ஜடமான ஸ்தூல பொருள்.
இந்த பஞ்சபூதங்களை நம்ம இப்போ அனுபவிக்கிறோம். இந்த பஞ்சபூதங்களே சூக்ஷ்மமான நிலையில் இருக்கிறது தான் முதல் ஸ்டேஜ். அதைத்தான் சூக்ஷ்ம பிரபஞ்சம்னு சொல்கிறோம். அதை நம்ம புரிஞ்சுக்கணும்னா நம்ம மனசையே உதாரணமாக எடுத்து கொள்ளலாம். நம்ம மனது சட்டிலாக சூக்ஷ்மமாக இருக்குது, ஆனால் இருக்குங்கிறதுல யாருக்கும் சந்தேகம் இல்லை. இனியொருவருடைய மனதை நம்ம கண்ணில் பார்க்க முடியாட்டியும் அவருக்கு மனம் இருக்குன்னு நமக்கு தெரியும். நமக்கு மனம் இருக்குது, அது சூக்ஷ்மமாக இருக்குது, அதுவும் நமக்கு தெரிகிறது. அப்போ முதல் சிருஷ்டி சூக்ஷ்மமான பஞ்சபூத சிருஷ்டி. இந்த ஆகாசத்துக்கும் சூக்ஷ்மமான, நாம் அனுபவிக்கின்ற காற்றுக்கும் சூக்ஷ்மமான என்று 5 சூக்ஷ்ம பூத சிருஷ்டி ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். இரண்டாவது ஸ்டேஜ் சூக்ஷ்மமான பூதங்களிலிருந்து நம்முடைய சூக்ஷ்மமான சரீரங்கள் தோன்றுகின்றன. இப்போ ரெண்டாவது ஸ்டேஜ் சட்டில் பூதத்திலிருந்து சட்டில் பாடி, நம்முடைய மனம் போன்ற தத்துவங்கள் தோன்றுகின்றன. இது இங்கே சொல்லப்படுகின்ற இரண்டாவது படைப்பு. இப்போ முதல் படைப்பு இந்த பஞ்சபூதங்களினுடைய சூக்ஷ்மமான நிலை. இரண்டாவது படைப்பு சூக்ஷ்மமான பூதங்களிடமிருந்து சூக்ஷ்மமான சரீரங்கள் தோன்றுகின்றன. இனி மூன்றாவது நிலை சூக்ஷ்மமான 5 பூதங்கள் நாம் பார்த்து அனுபவிக்கின்ற ஸ்தூல பூதங்களாக மாறுதல். அப்போ தேர்டு சிருஷ்டி ஸ்தூல பூத சிருஷ்டி. ஸ்தூலம்னா நாம் அனுபவிக்கின்ற இந்த பஞ்சபூதங்கள் தோன்றுகின்றன. இனி நான்காவது சிருஷ்டி இந்த பஞ்சபூதங்கள் ஸ்தூல உடல்களாக மாறுதல், நம்மளுடைய உடல்களாக மாறுதல், ஸ்தூல சரீர சிருஷ்டி. ஸ்தூல சரீர சிருஷ்டினா இந்த உடல்களாக மாறுதல். இப்படி சிருஷ்டியானது 4 படிகளாக இங்கு கூறப்பட்டுள்ளது. அந்த பிரம்மனிடமிருந்து, எப்படிப்பட்ட பிரம்மன்? மாயையை தன்னிடம் வைத்துள்ள பிரம்மனிடமிருந்து தனக்கு சார்ந்து அந்த மாயையை வைத்துள்ளார். தனக்கு மேல் அந்த மாயை கிடையாது, தன்னை சார்ந்து வைத்துள்ள மாயையின் துணை கொண்டு அந்த மாயை ஜடம். இப்போ ஜடமான மாயையிலிருந்து தான் ஜடமான உலகம் வந்துள்ளது. சேத்தனமான பிரம்மத்திடமிருந்து, அறிவுடைய பிரம்மத்திடமிருந்து அறிவுடைய ஜீவர்கள் வந்துள்ளார்கள். இதுதான் இங்கே சிருஷ்டி கிரமம். இப்போ இந்த மூன்றாவது மந்திரத்தில் இரண்டாவது வரியில் பார்த்தோம்னா 5 பூதங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது. கம் வாயுர் ஜோதிராபக பிருத்திவி விஸ்வஸ்ய தாரிணி. கம் அப்படின்னா ஆகாசம், ஆகாசம் வாயு காற்று, பிறகு ஜோதிகின நெருப்பு, ஆபக நீர், பிருத்திவி பூமி என்ற 5 சூக்ஷ்மமான பூதங்கள் தோன்றுகின்றன. அதை தொடர்ந்து முதல் வரிக்கு போனோம்னா இரண்டாவது சிருஷ்டி சூக்ஷ்மமான சரீரங்கள் தோன்றுகின்றன. அது இங்கு குறிப்பிடப்படுகின்றது. ஏதஸ்மாத் அந்த பிரம்மத்திடமிருந்து ஜாயத்தே தோன்றியுள்ளது பிராணக, பிராண தத்துவம். இங்கே பிராண தத்துவம்னா சுவாசிக்கின்ற சக்தி, பிராண தத்துவம். பிறகு மனக, நம்முடைய மனம். சர்வ இந்திரியாணிச்ச, நம்முடைய அனைத்து இந்திரியங்களும். நம்முடைய இந்திரியங்கள்னு சொன்னால் நம்ம பொதுவாக என்ன நினைக்கிறோம்? கண் அப்படின்னா நான் உன்னுடைய கண்ணை பார்க்குறேன், உன்னுடைய காதை நான் பார்க்கின்றேன், ஆகவே இந்திரியங்களும் ஸ்தூலம்னு நினைக்கின்றோம். ஆனால் இங்கு சொல்லப்படுவது இந்திரியம் என்பது கண்ணுக்கு தெரியாத சக்தி. நம்ம கண்ணை பார்க்கலாம், ஆனால் பார்க்கும் சக்தியை நம்ம யாரும் பார்க்க முடியாது, அது சூக்ஷ்மமாக இருக்குது. ஒருவருடைய காதை பார்த்து அவருக்கு கேட்குற சக்தி இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியாது. பேசி பார்த்து கேட்டால் அவருக்கு அந்த சக்தி இருக்குன்னு உணர முடியும். அப்படி 5 இந்திரியங்களும் கண்ணுக்கு தெரியாத சக்தி. இதையெல்லாம் சூக்ஷ்ம சரீரம், சட்டில் பாடிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்படி முதலில் பஞ்ச சூக்ஷ்மமான பூதம், பிறகு அந்த சூக்ஷ்மமான பூதத்திலிருந்து நம்முடைய உடல்கள் தோன்றுகின்றன.
இனி இதற்கு அடுத்தது ஸ்தூல பூத சிருஷ்டியை உபனிஷத் இங்கு விட்டுவிட்டது. ஸ்தூல பூத சிருஷ்டியை விட்டுவிட்டு ஸ்தூல சரீர சிருஷ்டிக்கு வருகின்றது. நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், ஸ்தூல பூதங்கள் நம்ம பார்த்து அனுபவிக்கின்ற இந்த பூதங்கள் தோன்றிவிட்டன, அதிலிருந்து நம்முடைய உடல்கள் தோன்றுகின்றன. இதைத்தான் சொல்ல இருக்கின்றது உபனிஷத். இனி நம்ம அடுத்த 4வது மந்திரத்திற்கு சென்றால் இங்கு என்ன சொல்லப்படுகிறது? இந்த ஸ்தூல உடல் அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த ஸ்தூல உடல்னா நமக்கு தெரியும் நம்முடைய இந்த ஃபிசிக்கல் பாடி. இப்போ நான் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, ஒரு இண்டிவிஜுவல் தனிப்பட்ட ஜீவன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, நமக்கு இதுதான் உடல் அப்படின்னு நமக்கு தெளிவாக தெரியுது. என்னுடைய உடல் என்னன்னா இதுதான் உடல். இந்த உடலுக்குள்ள மனசு இருக்குது, அதுவும் நமக்கு நன்கு விளங்குகிறது. இனி இப்படியே நம்ம டோட்டலுக்கு போவோம், சமஷ்டிக்கு போவோம். இப்போ ஈஸ்வரனுடைய ஸ்தூல சரீரம் என்ன, ஈஸ்வரனுடைய மனம் எது, ஈஸ்வரனுடைய காரண சரீரம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறோம். இப்போ நமக்கு ஜீவர்களுக்கு உடல் என்னன்னா நமக்கு தெரியும், இவ்வளவு கிலோ, இவ்வளவு ஹைட்டு, இவ்வளவு வெயிட் இருக்கிறதா ஜீவனுடைய உடல். இனி கடவுளினுடைய உடல் எது அப்படின்னு ஒரு கேள்வி வருது. கடவுளுக்கு ஸ்தூல சரீரம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வியை நாம் கேட்டால் உபனிஷத் இந்த 4வது மந்திரத்தில் பதில் சொல்கின்றது. கடவுளினுடைய உடல் எது அப்படின்னு கேட்டால், இந்த அனைத்து உடல்களும் ஈஸ்வரனுடைய உடல். நம்முடைய அனைத்து உடல்களுமே, இந்த உலகமே பகவானுடைய உடல். அப்படின்னு என்ன அர்த்தம்? நாம் இந்த உலகத்தில் எந்தெந்த ஸ்தூலமான பொருள்களை பார்க்கிறோமோ அந்த ஸ்தூலமான பொருள்கள் அனைத்துமே இறைவனுடைய உடல், ஸ்தூல உடல். பிறகு பகவானுடைய மனம் எதுனா, அனைத்து சூக்ஷ்ம பிரபஞ்சமும் பகவானுடைய மனம், இறைவனுடைய மனம். இவ்விதத்தில் இங்கு சொல்லப்பட்டுள்ளது. இந்த கருத்தை பகவான் கீதையில் 2 அத்தியாயங்களை இந்த கருத்துக்காகவே செலவிட்டு இருக்கின்றார். 10வது 11வது அத்தியாயத்தில் பகவான் என்ன கருத்தை வெளிப்படுத்துகிறார்னா, இந்த உபனிஷத்தில் சொன்ன 2 மந்திரத்தை தான் அங்கே 2 அத்தியாயத்திற்காக பகவான் செலவிடுகிறார். என்ன கருத்து? இந்த உலகமே இறைவனுடைய உடல். இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து பொருள்களும் பகவானுடைய ஸ்தூல வெளிப்பாடு. இதை நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னா, முன்ன ஈஸ்வரனை நம்ம பார்க்கலைன்னு சொல்லிகிட்டு இருப்போம், கடவுள் கண்ணுக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவோம். இதை உணரும் பொழுது கடவுளை தவிர வேறு எதுவுமே கண்ணுக்கு தெரியாது. காரணம் என்ன? பார்க்கிறதெல்லாம் பகவானுடைய ஸ்தூல உடல், பகவானுடைய வெளிப்பாடு. இதைத்தான் விபூதி, பெருமை என்று சொல்வது. இதை உபனிஷத் சொல்கிற விதம் எப்படி இருக்கின்றது என்றால், இறைவனுடைய தலை எது? ஒரு கற்பனை, இறைவனுடைய தலை எது? இப்போ மந்திரத்தில் பார்த்தா அக்னிஹி மூர்தா. அக்னி என்று இங்கு கூறினால் சொர்க்கலோகம். சொர்க்கலோகம்தான் இறைவனுடைய தலையாம். இது ஒரு கற்பனை தான். எல்லாமே பகவானுடைய ஸ்தூல வெளிப்பாடுங்கிறத சொர்க்கலோகம் பகவானுடைய தலை. சக்ஷுசி சந்திர சூரிய. சரி, பகவானுடைய கண் எது? பகவான் எதை கண்ணாக வைத்து இந்த உலகத்தை பார்க்கின்றார்? சந்திரனும் சூரியனும் பகவானுடைய கண்கள். சந்திர சூரிய, சந்திரனும் சூரியனும் பகவானுடைய கண்கள். சரி, பகவானுடைய காது எது? பகவான் எதை காதாக கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கின்றார்? திசக ஸ்ரோத்ரம், அதாவது ஸ்ரோத்ரே, திசைகள். ஆகாசந்தான் பகவானுடைய காதா. அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம என்ன பேசினாலும் பகவானுக்கு கேட்டுரும். பகவானுடைய காது எது? இந்த ஸ்பேஸ், வெட்ட வெளிதான் பகவானுடைய காதாம். பிறகு வாக். சரி, பகவான் பேசுகின்றாரா? பகவானுடைய பேச்சு என்ன? வாக் விவருதாக வேதாக, வேதங்கள் பகவானுடைய பேச்சு. இப்போ வேத மந்திரங்கள் தான் பகவானுடைய சொற்கள். இப்போ இறைவனுடைய சொல், பேச்சு என்னன்னா வேதங்கள். அல்லது எந்த சப்தத்தை கேட்டாலும் அது பகவானுடைய சப்தம்.
பிறகு நம்ம எப்படி ப்ரீத்திங் பண்ணுறோம், மூச்சை இழுக்கிறோம், மூச்சை விடுறோம், அதே போல் பகவானுடைய ப்ரீத்திங், பகவானுடைய மூச்சு என்ன? வாயுகு பிராணக, என்டையர் ஏர், நம்ம பார்க்குற வாயு தான் பகவானுடைய மூச்சு காற்று. ஏன்னா உபனிஷத் நம்முடைய உடலை உதாரணமாக வைத்துக்கொண்டு புரிய வைக்கிறதுக்காக இந்த ஒரு கற்பனை செய்கின்றது. பகவான் மூச்சு விடுறாருன்னா என்ன அர்த்தம்னா, இந்த காற்று தான் பகவானுடைய மூச்சாம். பிறகு பகவானுடைய ஹிருதயம், ஹார்ட் என்ன? ஹிருதயம் விஸ்வம், இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து பொருள்களுமே பகவானுடைய ஹிருதயம். பிறகு பகவானுடைய பாதம் என்ன? பத்பியாம் பிருத்திவி, இந்த பூமி தான் பகவானுடைய பாதம். இதெல்லாம் வெறும் கற்பனை தான். இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு சொன்னால், இறைவனே அனைத்துமாக இருக்கின்றார். ஜெகத் திருஷ்டி இஸ் ஈக்குவல் டு ஈஸ்வர திருஷ்டி. இந்த ஜெகத்தை நான் பார்ப்பது என்பது நான் ஈஸ்வரனை பார்க்கின்றேன். காரணம் என்னவென்றால், அந்த ஒரே ஒரு பிரம்ம தத்துவம் விளக்க முடியாத மாயை என்ற ஒன்றை தனக்குள் வைத்து கொண்டு அந்த மாயையின் மூலமாக இந்த உலகத்தில் இவ்விதம் வெளிப்பட்டிருக்கின்றது. எவ்விதம் வெளிப்பட்டுள்ளதுன்னா, நாம் எதை அனுபவிக்கிறோமோ அவ்விதம் வெளிப்பட்டுள்ளது. அதனால தான் சிவமயம் விஷ்ணுமயம்னெல்லாம் நம்ம சொல்கிறோம். எல்லா இடத்திலும் பகவான் நிறைந்திருக்கின்றார். அதனால தான் சில பேர் நம்ம சிலையை வச்சுருக்கோம், கல்லை வச்சு வழிபடுகின்றோம். கடவுள் கல் அல்ல அப்படின்னு சொல்வார்கள். ஒரு கோணத்தில் நம்ம ஒரு சிலையை வழிபடும் பொழுது, ஒரு உருவத்தை வழிபடும் பொழுது நமக்கு தெரிந்தே தான் வழிபடுகின்றோம், தெரியாமல் அறியாமையினால் வழிபடவில்லை. இது இறை தத்துவத்தை குறிக்கின்றது என்று வழிபடுகின்றோம். அதாவது நம்ம நாட்டினுடைய கொடி இருக்குது, அது வெறும் துணி தான், கலர் அடிச்சிருக்கு, இருந்தாலும் அதை சல்யூட் பண்ணுறோம். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, அந்த கொடியானது, ஃப்ளாக் ஆனது நம் நாட்டை குறிக்கின்றது அப்படிங்கிற உணர்வுடன் வணங்குகின்றோம். அதே போல தான் ஒரு சிலை இறைவனை குறிக்கின்றது என்று வணங்கலாம். ஒரு பெயர், அதாவது சிவன், விஷ்ணு, முருகா, சுப்பிரமணியர், விநாயகர், இதெல்லாம் இறைவனை குறிக்கின்ற சொல் அப்படின்னு வழிபடலாம். ஆனால் இந்த உபனிஷத் ஞானத்தை அடைஞ்சதற்கு பிறகு கல் இறைவனை குறிக்கின்றதுன்னு வழிபடலாம், அந்த கல்லே இறைவன் அப்படின்னு வழிபடலாம். காரணம் என்ன? பார்க்கின்ற அனைத்தும் ஈஸ்வர ஸ்வரூபம். இப்போ இந்த உலகத்தில் நம்ம இறைவனை தவிர வேறு எதையும் பார்க்க முடியாது, கேட்க முடியாது, அனுபவிக்க முடியாது. அந்த இறைவனே அனைத்துமாக வெளிப்பட்டுள்ளார். உபனிஷத்தில் எடுத்த உடனே குண்டு போடுற மாதிரி இப்படி ஒரு பெரிய தத்துவத்தை போட்டுரும். ஆனால் கீதையில் பகவான் இந்த அறிவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே போகிறார். 10வது அத்தியாயம் வரை நம்ம மனசை பக்குவப்படுத்தி தான் மெதுவாக சொல்கிறார் பகவான், இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்து பெருமைகளும் அனைத்தும் என்னுடைய ஈஸ்வரனுடைய வெளிப்பாடு. பிறகு விஸ்வரூப தர்சனம்னு நம்ம பார்த்துருப்போம் மகாபாரத். அர்ஜுனனுக்கு பகவான் தன்னுடைய விஸ்வரூபத்தை காட்டினார். அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த உலகமே நானாக இருக்கின்றேன், எல்லாமே எனக்குள் இருக்கின்றது, என்னை தவிர வேறு எதுவும் கிடையாது. அதனால தான் சொல்வார்கள், there is no God but God அப்படின்னு சொல்வார். கடவுளை தவிர கடவுள்னே ஒருத்தர் கிடையாதான். அதாவது ஒரு வார்த்தையை பயன்படுத்தணும் அப்படின்னா அந்த சொல்லுக்கு ஒரு பொருள் இருக்குது. இப்போ புஸ்தகம்னா அதுக்கு ஒரு பொருள் இருக்குது, வாட்ச் அப்படின்னா பொருள் இருக்குது, மைக் அப்படிங்கிற சொல்லுக்கு ஒரு பொருள் இருக்குது. இப்போ காட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது, அது என்ன பொருள் அப்படின்னு கேட்டால் ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, ஒரு சொல் ஒரு பொருளை குறிக்கின்றது. இப்போ கடவுளுங்கிற சொல் எந்த பொருளை குறிக்கின்றது? உண்மையிலேயே கடவுளுங்கிற சொல்ல எந்த பொருளையும் குறிப்பிட முடியாது. காரணம், எல்லா பொருளும் கடவுளாக இருக்கின்றது. இப்போ இந்த கருத்து தான் இங்கு சொல்லப்படுகிறது. இதற்கு பிறகு அந்த ஈஸ்வரனிடமிருந்து இந்த உலகத்தில் தோன்றிய பல பொருள்கள் வந்தது என்ற கருத்து வருகிறது. ஆனால் எடுத்த உடனேயே உபனிஷத் என்ன சொல்லி விடுகிறது? இந்த ஸ்தூல பிரபஞ்சம் பகவானுடைய உடல். அப்போ நம்முடைய அனைத்து உடலும்
இறைவனுடைய உடல். ஏன்னா சில பேர் பார்ப்பார்கள், மனிதனை கடவுளாக வழிபடலாமா, கல்லை மனிதனாக வழிபடலாமா, மிருகங்களை கடவுளாக வழிபடலாமான்னு. கடவுளாகவும் வழிபடலாம், அதை விட பக்குவம் இருந்தால் கடவுளாகவே பார்க்கலாம். உண்மையிலேயே சிலையை பார்த்து நான் சிலையை வழிபடலை, சிலை குறிக்கின்ற இறைவனை வழிபடுகின்றேன்னு ஒரு புத்தி இருந்தால் சொல்லலாம். அதற்கு மேலே புத்தி இருந்தால் என்ன சொல்லலாம், அந்த சிலையும் இறைவன் தான். இப்போ என்ன, இறைவனுக்கு வேறாக எதுவும் கிடையாது, அந்த இறைவனே உபாதானமாக இருக்கின்றார். சரி, இப்படியெல்லாம் சாஸ்திரம் நமக்கு உபதேசம் பண்ணுறதுல என்ன பலன் இருக்கின்றது என்று கேட்டால், ஏன் இந்த உலகத்தையே இறைமயமாக நாம் பார்க்க வேண்டும் என்ற ஒரு கேள்விக்கு நம்ம இந்த உலகத்தை முன்ன எப்படி பார்த்துட்டு இருந்திருக்கோம், போக பொருளாக பார்த்து கொண்டு இருக்கின்றோம். சில பொருள்கள் எனக்கு இன்பத்தை கொடுக்கின்றது, இன்பத்தை கொடுக்கும் பொருளாக இந்த உலகத்தை பார்க்குறோம். சில பொருள்களெல்லாம் நமக்கு துன்பத்தை கொடுக்கின்றது, ஆகவே இந்த உலகத்தில் சில பொருள்களை துன்பத்தை கொடுக்கும் பொருளாக பார்க்குறோம். நம்ம ஒரு டிவிஷன் பிரித்து வச்சிடறோம், இதெல்லாம் இன்பத்தை கொடுக்கும் பொருள்கள், இதெல்லாம் துன்பத்தை கொடுக்கும் பொருள்கள். மனுஷனையே பிரித்து வச்சுருக்கோம், இவங்கெல்லாம் வந்தால் சந்தோஷப்படுவோம், இவங்கெல்லாம் வந்தால் துக்கப்படுவோம். வீட்லேயே வர்ற கெஸ்ட்டையே பிரித்து வச்சுருப்போம், வேறு வழி இல்லாமல் வர்றவங்க, நாம் விரும்பி வர்றவங்கன்னு பிரித்து வச்சுருப்போம். அப்போ என்ன ஆகுது, இந்த உலகமே போக பொருள்களாகவும் சோக பொருள்களாகவும் மாறி இருக்கின்றது. இந்த வேதாந்தத்திற்கு மோட்சத்தை அடையணும்னா அனைத்துமே பொய்யாக வேண்டும், எதையுமே போக பொருளாக பார்க்காதே, எந்த பொருளெல்லாம் உனக்கு இப்பொழுது இன்பத்தை கொடுக்குதோ அதே பொருள் உனக்கு துன்பத்தையும் கொடுக்கும்னு சொல்லி, இந்த இன்பத்தை கொடுக்கின்ற பொருள் மீது சில தோஷங்கள் இருக்கின்றது என்று சாஸ்திரமே நமக்கு புகட்டுகின்றது. இப்போ எந்த பகவான் கீதையில் இந்த உலகமே நானாக இருக்கிறேன்னு சொன்னாரோ அதே பகவான் அனித்தியம் அசுகம் லோகம்னு சொல்கிறார். இந்த உலகம் அனித்தியமாக இருக்குது, அசுகம் சுகமற்றதாக இருக்குது, ஆகவே என்னை நீ நாடு, நிர்குணமான என்னை நாடுன்னு சொல்லியிருக்கார். அப்படியெல்லாம் நம்ம படிக்கும் பொழுது இந்த உலகத்தில் இருக்கிற பொருள்களை போக பொருள்களாக பார்த்து பார்த்து நம்ம மனசில் என்ன தோன்றிவிட்டதுன்னு சொன்னால், இந்த உலகம் நம்மை மயக்குகிறது, நம்மை ஏமாற்றுகிறதுன்னு தோன்றுகிறது. உடனே சாஸ்திரம் எச்சரிக்கை கொடுக்கும் பொழுது குறைகளை நம்முடைய மனம் பார்க்க தோன்றுகிறது. ஆமாம், இது ஆரம்பத்தில் இன்பத்தை கொடுத்தாலும் பிறகு நமக்கு துன்பத்தை கொடுக்கிறதுன்னு தோஷத்தை பார்க்கும் பொழுது அந்த பொருளில் உள்ள வெறுப்பு வெறுப்பாக மாறுகின்றது. அதாவது தோஷக துவேஷம் ஜனயத்தின்னு சொல்வார்கள். தோஷ திருஷ்டி துவேஷத்தை கொடுக்கும், வெறுப்பை கொடுத்துரும். தோஷம் தெரியாத வரைக்கும் அங்கே விருப்பம் இருக்கு. ஒரு பொருளினுடைய குறை தெரிந்தவுடன் நம்ம எறியாமல் ஃபஸ்ட்டு ரெஸ்பான்ஸ் வெறுப்பு, அந்த பொருள் மீது வெறுப்பு வரும். ஒரு பொருளினுடைய நிறை தெரிந்தவுடன் விருப்பு விடும். ஒரு பொருள் இன்பத்தை கொடுக்குதா உடனே விருப்பு வந்துடும். ஒரு பொருளோ ஒரு மனிதனோ ஒரு ரிலேஷன்ஷிப்போ எதுவோ ஒன்று, ஒரு பொருள் துன்பத்தை கொடுக்குதா உடனே வெறுப்பு விடும். நமக்கு இந்த உலகத்தில் போக புத்தி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக சாஸ்திரமே ஒரு போர்ஷனில் என்ன பண்ணியிருக்குன்னா வெறுப்பை தூண்டி வச்சிருக்கு. பிறகு அதே சாஸ்திரம் இப்பொழுது நம்ம பேலன்ஸ் பண்ணுது. இப்போ இந்த உலகத்தின் மீது என்ன இருக்குன்னா ஒரு வைராக்கியங்கிற பேரில் அலட்சிய புத்தி வெறுப்பெல்லாம் இருக்கும். அதை நீக்க சாஸ்திரம் ஈஸ்வர திருஷ்டியை கொடுக்கின்றது. இப்போ முதல்ல இந்த உலகம் போக பொருள்னு இந்த உலகத்தின் மீது மோகத்தில் இருந்தோம். அந்த மோகத்தை நீக்கிறதுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் போடுற மாதிரி, இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் போட்டோம்னா அந்த நோய் நீங்கிறத விட அதுக்கப்புறம் நமக்கு ரொம்ப சிரமத்தை கொடுக்கும். அதுபோல் இந்த துவேஷம் என்ன பண்ணிடுதுன்னா மோகத்தை நீக்கிடுது. மோகங்கிற பாக்டீரியாவை நீக்கி நம்ம கொஞ்சம் வீக்கன் பண்ணிடுது. பிறகு மீண்டும் ஒரு டேப்லெட் போடுறோமே, இந்த வைட்டமின் டேப்லெட் போட்டு நம்ம சரிப்படுத்துறது போல உபனிஷத் என்ன சொல்கின்றது, நீ எந்த உலகத்தில் மோகத்தை வைத்து வெறுப்பினால் வைராக்கியத்தினால மோகத்தை நீக்கினாயோ, மோகம் போனதற்கப்புறம்
அந்த வெறுப்பும் நீங்க வேண்டும். ஆகவே அதே உலகத்தை நீ ஈஸ்வரனாக பார்க்க வேண்டும். ஆரம்பத்திலேயே ஈஸ்வரனை பார்க்க முடியாது. காரணம் என்னென்னா, இந்த உலகத்தை அப்படி விருப்பு வெறுப்போட பிரித்து வச்சுருக்கோம். நமக்கு துயரத்தை கொடுக்குறவங்க மீது எப்படி ஈஸ்வர புத்தி வரும்? நமக்கு இந்திரியங்களுக்கு இன்பத்தை கொடுக்கின்ற பொருளை எப்படி ஈஸ்வர புத்தி வரும்? அதை எப்படி நம்ம வணங்குவோம்? அதை நம்ம அனுபவிக்கத்தான் பார்ப்போம். ஒரு அழகான மலரை பிரசாதமாக பார்க்க தெரியாது, அதை அனுபவிக்க பார்ப்போம். ஈஸ்வரனுடைய வெளிப்பாடாக பார்க்க தெரியாது. ஆகவே வைராகியத்தின் ஆரம்ப கட்டத்தில் வெறுப்புன்னு மனசுக்குள்ளே வந்தால் தவறு கிடையாது. அந்த வெறுப்பை நீக்கத்தான் சாஸ்திரமானது சர்வம் ஈஸ்வரமயம், பார்க்கின்ற அனைத்தும் பகவானுடைய வெளிப்பாடு. நம்ம எதை கேட்குறோமோ அது பகவானுடைய சப்தம். நம்ம பார்ப்பது, கேட்பது, சுவைப்பது அனைத்தும் ஈஸ்வர சுரூபம். அதைத்தான் இந்த விதத்தில் உருவகப்படுத்தி இருக்கின்றது. ஏன்னா நான் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஸ்தூல சரீரமே நான் சொல்கிறது போல இந்த ஸ்தூல உலகமே இறைவனுடைய உடல். இப்போ இந்த கருத்து எதற்காக சொல்லப்பட்டுள்ளதுன்னா, சாதகர்கள் மனதில் உள்ள வெறுப்பை நீக்குவதற்காக. தோஷத்தை பார்க்கறது தோஷம் இல்லை, தோஷத்தை பார்த்து துவேஷத்தை வர வச்சாதான் அது தோஷம். ஒரு குறையை பார்க்கறது அறிவு, அந்த குறையை பார்த்து வெறுப்பை மனதில் உண்டாக்கி கொண்டால்தான் தவறு. ஆனால் நம்மை அறியாமல் ஒரு வெறுப்பு வந்துவிடும். அதை நீக்க ஈஸ்வர புத்தியை நாம் வைக்க வேண்டும். இது ஒரு சாதனை. இதை பார்த்தா ரொம்ப மலைப்பாக இருக்குது, அது எப்படி இந்த உலகத்தையே கடவுளாக பார்க்கிறதுன்னு. ஆனால் இதுவும் கூட முடிவல்ல, இதற்கு அடுத்த நிலைக்கும் போகணும். அடுத்த நிலை என்னவென்றால், இந்த உலகமே இறைவனுடைய சொரூபம்னு பார்க்கறதும் கூட எண்டு கிடையாது, முடிவு கிடையாது. இப்போ இதுக்கு அடுத்தது என்ன இருக்குன்னா, இது பகவானுடைய திருவிளையாடல், இது பகவானுடைய பொய்யான தோற்றம். அதை வேற புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. அது கடைசி ஸ்டேஜ். ஆனால் இந்த இடத்துல அது இப்போ வேண்டாம். இப்போ இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டுள்ளது? இந்த உலகமே இறைவனுடைய சொரூபம். இனி இந்த பகுதியில் இப்போ 4வது மந்திரத்தை பார்த்து முடித்துள்ளோம். 9வது மந்திரம் வரை மிக சுலபமான கருத்துக்கள் தான். எல்லாமே என்ன செய்கின்றது? இறைவனிடமிருந்து இந்த உலகத்தில் இருக்கின்ற சில தத்துவங்களை எடுத்துக்கொண்டு அவைகளெல்லாம் தோன்றின என்று வந்து கொண்டு இருக்கின்றது. அதனால் இந்த செக்ஷன் மிகவும் சுலபமான பகுதி தான். அடுத்த பகுதியில் தான் நமக்கு நல்ல சாதனைகளெல்லாம் வர இருக்கின்றது. இப்போ இந்த பகுதியை இனி நம்ம சற்று வேகமாக செல்லலாம். இப்போ அடுத்த மந்திரத்தில் என்ன சொல்லப்படுகிறது? அதாவது 5வது மந்திரத்தில் மனிதன் எப்படி இந்த சரீரத்தை எடுக்கின்றான், ஒரு ஜீவன் மனித சரீரத்தை எடுக்கின்ற ப்ராசஸ் அது என்ன என்ற கருத்து சொல்லப்பட்டுள்ளது. அதாவது எல்லாமே ஈஸ்வரன் தான், ஆனால் ஒரு ஜீவன் எப்படி மனித உடலை எடுக்கின்றான். இந்த ஞானத்திற்கு பேர் பஞ்சாக்னி வித்யா அப்படின்னு பேர். பஞ்ச அக்னி வித்யா. பஞ்சன 5, அக்னின இடம், வித்யான அறிவு. அதாவது ஒரு ஜீவன் இதனுடைய சாரத்தை மட்டும் இப்போ சுருக்கமாக பார்ப்போம். ஒரு ஜீவன் இறந்தவுடன் அவனுக்கு மனித சரீரத்தை எடுக்க வேண்டிய கர்ம வினை வெளிப்பட்டால் அவன் என்ன செய்கின்றானா, புண்ணியம் இருந்தால் நேராக அவன் சொர்க்கலோகத்துக்கு செல்கின்றான். இப்போ இறந்தவுடன் ஒரு நம்முடைய மனம், ஜீவன்னு சொன்னால் நம்முடைய மனம்னு புரிஞ்சுக்குவோம். அந்த மனம் ட்ராவல் பண்ணுறதுக்குன்னு ஒரு சரீரத்தை எடுக்கின்றது. வேறொரு லோகத்துக்கு போய் அனுபவிச்சுட்டு வர்றதுக்கு ஒரு சரீரத்தை எடுக்கின்றது. அது ஜீவனுடைய முதல் அக்னி, முதல் நிலை. அந்த சரீரத்திற்கு சாஸ்திரத்தில் ஜலசரீரம் என்று சொல்லப்படுகிறது. ஜலசரீரம்னா கார் மாதிரி வச்சுக்குவோமே. நம்ம ஒரு இடத்துலேருந்து இனி ஒரு இடத்துக்கு போகிறோம்னா அதற்கு ஒரு எக்யூப்மெண்ட்டு தேவைப்படுது. அதே போல் ஜீவன் இந்த ஸ்தூல சரீரத்தை விட்டவுடன் இந்த இடத்திலிருந்து வேறு லோகத்திற்கு செல்ல, சொர்க்கலோகத்திற்கோ எங்காவது செல்ல ஒரு பாடி தேவைப்படுகிறது. அந்த பாடிக்கு பேர் ஜலசரீரம். இது ஜீவனுடைய ஃபஸ்ட்டு பிளேஸ். இரண்டாவது அந்த ஜீவன் இந்த பூமியில் தோன்றுகின்றான், குறிப்பாக மனித உடலை எடுக்கின்றான்கிற நிலை ஏற்படும் பொழுது
அவன் என்ன செய்கின்றானா, மேகங்களுடன் கலந்து விடுகின்றான். அதற்கு பேர் சோம சரீரம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது மேகங்களுடன் அந்த ஜீவன் கலந்து விடுகின்றான். ஜலசரீரம் மழை நீருடன் கலந்து விடுகிறது. அப்போ அந்த சட்டில் பாடி மழையில் கலந்து விடுகின்றதாம். தேர்டு, ஜீவனுக்கு கிடைக்கிற மூணாவது சரீரம், ஜீவனை குறிப்பாக மனித உடலை எடுக்கின்ற ஜீவனுக்கு மூணாவது சரீரம் அந்த மழை நீரிலிருந்து தாவரங்களுக்குள் சென்று விடுகின்றானாம். ஓஷதி சரீரம், அது மூணாவது இடம். இப்போ ஜீவன் இந்த ஃபிசிக்கல் பாடியை எடுக்கிறதுக்கு 5 ஸ்டேஜுக்கு போகின்றான். அதில் முதல் ஜலசரீரம்னு எடுத்துக்கொள்கின்றான், இரண்டாவது மேகங்களுக்குள் எடுத்துக்கொள்கின்றான், மூன்றாவது தாவரம், பிறகு நான்காவது ஆண் சரீரத்திற்குள் செல்கின்றான். அந்த தாவரத்தை ஒரு ஆண் உட்கொள்ளும் பொழுது உணவு வழியாக அந்த ஜீவன் ஆண் சரீரத்திற்கு செல்கின்றான். ஐந்தாவது ஸ்திரீ சரீரம், பெண்ணினுடைய வயிற்றுக்குள் செல்கின்றான், கர்ப்பத்திற்குள் செல்கின்றான். இப்படி 5 இடத்தில் மாறி இறுதியாக ஜீவன் இந்த உடலுக்குள் வருகின்றான். இப்போ இந்த கருத்தெல்லாம் எதற்கு சொல்லப்படுகிறதுன்னு சொன்னால், ஒரு ஜீவன் பிறக்கின்றான் என்றால் ஒரு காரண காரியத்துடன் தான் பிறக்கின்றான். கர்ம வினைதான் அவனுக்கு ஏற்ற சூழ்நிலையை கொடுத்து அந்த பாப புண்ணியத்தை அனுபவிக்க வைக்கின்றது. இப்படி சொல்லி இந்த எல்லா மந்திரத்தினுடைய சாராம்சம் இவை அனைத்தும் அந்த ஒரு ஈஸ்வரனுடைய வெளிப்பாடு. அவரே இந்த 5 ஸ்தானமாக மாறி இந்த உலகமாக இருக்கின்றார். இனி 6வது மந்திரத்தினுடைய சாராம்சத்தை எடுத்துட்டோம்னா, இந்த உலகம் என்ற ஒன்று படைக்கப்பட்டுள்ளது. எந்த ஒரு பொருளை நம்ம உற்பத்தி செய்தாலும் அந்த பொருளை எப்படி பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு மேன்ஸ்கிரிப்டையும் சேர்ந்து தான் உற்பத்தி செய்வோம். நீங்கள் ஒரு புதிய குக்கர் வாங்கினா அந்த குக்கரோட அதை எப்படி பயன்படுத்தணும்னு ஒரு புக்கே இருக்குது. ஃபஸ்ட்டு ரீடு, இன்ஸ்டலேஷனுக்கு முன்னாடி ரீட் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு இருக்கு, அதை எப்படி பயன்படுத்த வேண்டும். அதே போல் இந்த உலகத்திற்குள்ளே நம்ம வந்திருக்கோம். ரொம்ப வாஸ்டாக இருக்குது, என்னென்னமோ இருக்குது. இந்த உலகத்தை நாம் எப்படி பயன்படுத்தினா நமக்கு நன்மை, அந்த உலகத்தை எப்படி நாம் பயன்படுத்த வேண்டும், அதை கொடுக்கிற நூல் தான் வேதம் என்று சொல்கின்றோம். இப்போ வேதம்ங்கிறது இந்த உலகத்தில் நம்ம எப்படி வாழ வேண்டும் என்ற அறிவை கொடுக்கின்ற நூல். அதனால தான் ஒருவர் கூறினார், எல்லாத்துக்கும் பணத்தை சம்பாதிக்க தெரிகின்றது, ஆனால் செலவிட தெரியவில்லை. சம்பாதிக்கிற ஞானத்தை அடைஞ்சிட்றோமா, செலவிட தெரிகின்ற ஞானத்தை அடையலையாம். அதனால தான் அந்த சம்பாதிக்கிற பணத்தை நம்மை அழிச்சிக்கிறதுக்கே செலவிடுகின்றோமா. சம்பாதிக்கிறது எதற்குனா நம்மை ஆரோக்கியமாக சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு தான். அப்படி we have learned to earn not to spend அப்படின்னு சொல்வார்கள். அப்படி இந்த உலகத்துக்குள்ள பிறந்துட்டோம், எப்படியோ எப்படி வாழ வேண்டும், உலகம்ங்கிற ஒரு ப்ராடக்ட், அதை எப்படி நாம் பயன்படுத்த வேண்டும், அந்த அறிவை கொடுக்கிறது தான் வேதம். அதாவது கர்மம்னா என்ன, ஞானம்னா என்ன, வாழ்க்கையில் லட்சியம் என்ன, இந்த அறிவை நமக்கு கொடுக்கின்றது. அதனால தான் வாழ்வியல் அப்படின்னு சொல்லலாம். நம்ம வாழ்க்கையை எப்படி அமைத்து கொள்ள வேண்டும். சரி, இந்த வேதத்தை கொடுத்தது யார்? இந்த உலகத்தை யார் படைத்தார்களோ அவர்கள் தான் அதையும் படைக்க முடியும். ஒருவர் ஒரு ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணால் அவர் தான் அதை எப்படி யூஸ் பண்ண வேண்டும் அப்படிங்கிற புக்கையும் படைப்பார். புக்கை படைக்கிறவர் வேற ஒருவர், ப்ராடக்டை படைக்கிறவர் வேற ஒருவராக இருக்க முடியாது. ஆகவே இந்த மந்திரத்தில் வேதங்கள் அனைத்தும் ஈஸ்வரனிடமிருந்தே வந்தது. தஸ்மாத், அந்த ஈஸ்வரனிடமிருந்து ரிச்சசாம யஜூகும்ஷி, ரிக்வேதம், சாமவேதம், யஜுர்வண வேதம், பிறகு விதவிதமான யாகங்கள், யக்ஞங்கள், எத்தனையோ தத்துவங்கள் அனைத்தும் ஈஸ்வரனிடமிருந்தே வந்துள்ளது. பிறகு கால தத்துவம், இவைகள் எல்லாமே பகவானிடமிருந்து வந்துள்ளது. இப்போ இந்த மந்திரங்களை எல்லாம் பார்த்தோம்னா ஏதோ உலகத்தில் இருக்கின்ற சில தத்துவங்களை எடுத்துக்கொண்டு இதெல்லாம் இறைவனிடமிருந்து வந்தது, இறைவனிடமிருந்து வந்தது என்றே வருகிறது. உண்மையிலே ஒரே சொல் போதும், அனைத்தும் ஈஸ்வரனிடமிருந்து வந்தது. அனைத்துங்கிறதுலேயே அனைத்தும் அடக்கம்.
இருந்தாலும் உபனிஷத் நம்முடைய சிந்தனைக்காக இவைகளை தெளிவுபடுத்தி கூறுகின்றது. அதாவது வேதமும் இறைவனிடமிருந்து வந்தது. எதற்கு வந்ததுன்னா, நம்ம நினச்சிட்ருக்கோம் வேதத்துக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை, வேதம் நமக்கு ஒரு ஆகாத சாஸ்திரம்னு நினைக்கிறோம். ஆனால் வேதம் என்பது தர்ம சாஸ்திரமாகவும் ஞான சாஸ்திரமாகவும் இருக்கின்றது. நம்முடைய லட்சியத்தை காட்டி, பாதையை காட்டி, எப்படி வாழ வேண்டும்ங்கிற அறிவை கொடுக்கின்றது. அதுவும் இறைவனிடமிருந்து வந்தது. பிறகு 7வது மந்திரத்திற்கு வந்தால், அந்த இறைவனிடமிருந்தே மீண்டும் அதே கருத்து தான். விதவிதமான தேவர்கள் தோன்றுகிறார்கள், மனிதர்கள் தோன்றுகிறார்கள், பறவைகள், மரம் செடி கொடிகள் அனைத்தும் அந்த இறைவனுடைய வெளிப்பாடு. இந்த தேவர்கள் என்று சொல்வதும் நம்மை போன்ற ஒரு ஜீவர்கள் தான், அதை விட அதிக சக்தியை உடையவர்கள். எப்படி நம்ம எவ்வளவோ ஜீவர்களை பார்க்குறோம், கொசுவை பார்க்குறோம், மற்ற எத்தனையோ சிறிய சிறிய பூச்சிகளை பார்க்குறோம். அந்த பூச்சிகள் நம்மையை பார்த்தா எப்படி பார்க்கும்? இது ஏதோ தேவர்கள் மாதிரி நம்மையை பார்க்கும், ஏன்னா அவ்வளவு சக்தி நமக்கு இருக்குது. அதே போல் நம்மை விட அதிகமான புண்ணியம் செய்து சக்தியை உடையவர்கள் தேவர்கள். அந்த தேவர்கள் உட்பட மனிதர்கள், பிறகு பறவைகள், மிருகங்கள் அனைத்தும் அந்த ஈஸ்வரனிடமிருந்தே வந்தது. அதாவது இந்த உலகத்தில் எவ்வளவு துவைதங்கள், எவ்வளவு வேற்றுமைகள் இருக்கின்றதோ அனைத்து வேற்றுமைகளும் ஈஸ்வரனுடைய வெளிப்பாடு, ஈஸ்வரனுடைய தோற்றம். இதை பார்க்கறதுக்கு தான் நமக்கு அறிவும் சக்தியும் வேண்டுமே தவிர நம்ம இறைவனைத்தான் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். அதனால தான் இந்த இறைவனை உபாதான காரணம்னு சொல்கிறோம். இப்போ உபாதான காரணம்னு சொன்னால், களிமண்ணிலிருந்து பானையை செஞ்சிட்டோம் அப்படின்னா, நாம் பானையை பார்க்கும்போது உண்மையிலேயே எதை பார்த்துட்ருக்கோம்? களிமண்ணை தான் பார்க்குறோம். தங்கத்திலிருந்து நகைகள் செய்தால் நாம் நகையை பார்க்கும்போது எதை பார்க்கின்றோம்? தங்கத்தை தான் பார்க்கிறோம். அதே போல் இறைவனிடமிருந்து இந்த உலகம் வந்தால், இந்த உலகத்தை பார்க்கும்போது நாம் யாரை பார்க்கின்றோம்? இறைவனைத்தான் பார்க்கின்றோம். பிறகு நம்முடைய இந்திரிய சக்திகள், நம்முடைய அறிவு எல்லாமே இறைவனிடமிருந்து வந்தது என்று கூறி 9வது மந்திரத்தில் இயற்கையிலுடைய சில தத்துவங்கள் எடுத்து கொள்ளப்படுகின்றது. அதாவது கடல், அத சமுத்ராகா, கடல் இறைவனுடைய ஒரு வெளிப்பாடு. பிறகு மலைகள், கிரையக, நாம் பார்க்கின்ற பெரிய மலைகளெல்லாம் மவுண்டன்ஸ், அதுவும் இறைவனுடைய வெளிப்பாடு. பிறகு நதிகள், எந்தெந்த நதிகளெல்லாம் ஓடுகின்றதோ அதுவும் இறைவனுடைய வெளிப்பாடு. இப்படி 9வது மந்திரம் வரை ஈஸ்வரனே இந்த உலகமாக வெளிப்பட்டிருக்கின்றார். நாம் பார்க்கின்ற அனைத்தும் ஈஸ்வர தத்துவம். அதனால தான் மக்கள் சேவை, மகேஷன் சேவைன்னு சொல்கிறோம். கடவுளுக்கு ஏதாவது சேவை செய்யணும்னா கடவுள் வெளிப்பட்டுள்ள இந்த உலகத்திற்கு செய்யும் சேவைதான். சில பேர் சொல்வார்கள், இந்த கடவுளை மறந்துட்டு உலகத்தை நினைன். உண்மையிலேயே உலகம்தான் இறைவன், இறைவன் தான் இந்த உலகம். இது ஒரு விதமான உபதேசம். இனி இதே செக்ஷனில் கடைசி மந்திரத்திற்கு வருகின்றோம். அதாவது 10வது மந்திரத்திற்கு வருகின்றோம். இந்த 10வது மந்திரம்தான் மிக முக்கியமான ஒரு மந்திரம். இதில் இந்த இறைவன் இவ்விதம் வெளிப்பட்டு இருந்த போதிலும் அந்த இறைவனுடைய உண்மையான தன்மை என்ன? அந்த இறைவனே 2 வேலை பண்ணுறார். தன்னிடம் ஒரு மாறாத ஒரு தத்துவம், பிரம்ம தத்துவத்தை வைத்துள்ளார். பிறகு மாயையின் துணை கொண்டு இந்த உலகத்தை படைத்து விளையாடி கொண்டு இருக்கின்றார். ஆகவே இந்த இறுதி மந்திரத்தில், இந்த 2வது முண்டகத்தில் முதல் செக்ஷனுடைய இறுதி மந்திரத்தில் ஈஸ்வரனுடைய உண்மையான சொரூபம் பிரம்மஸ்வரூபம் என்று முதல் கருத்து பிரம்மஸ்வரூபம் வருகிறது. பிறகு 2வது கருத்து, நாம் அனுபவிக்கின்ற இந்த ஜெகத்தை ஒரு கோணத்தில் ஈஸ்வரன்னு பார்க்கிறோம், இனியொரு கோணத்தில் பார்த்தோம்னா இந்த ஜெகத் எப்படிப்பட்டது என்று மீண்டும் இந்த ஜெகத்தினுடைய வர்ணனை வருகின்றது. அதற்கு பிறகு ஜீவர்களாகிய நமக்கும் அந்த பிரம்மத்திற்கும் அல்லது ஈஸ்வரனுக்கும் எப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப், சம்பந்தம் இருக்கின்றது என்ற 3வது கருத்து. 4வது கருத்து,
இந்த பிரம்மத்தை அறிந்தால் என்ன பலன் கிடைக்கும். இப்படி 4 கருத்துகள் 10வது மந்திரத்தில் வருகின்றது. விஸ்வ ஏவ இதம் சர்வம் என்ற ஆரம்பிக்கின்ற இந்த மந்திரத்தில் பிரம்மத்தினுடைய சொரூபம், ஜெகத்தினுடைய சொரூபம், பிறகு ஜீவனுக்கும் பிரம்மத்திற்கும் என்ன உறவு இருக்கின்றது, பிறகு இந்த ஞானத்தினுடைய பலன். இதில் பிரம்மஸ்வரூபத்தை பிறகு பார்ப்போம். முதலில் ஜெகத்தினுடைய சொரூபத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த உலகம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது. இங்கு இந்த உலகத்திற்கு உபனிஷத் 2 அடைமொழி கொடுக்கின்றது, 2 அஜெக்டிவ். இங்கே உலகத்திற்கு பயன்படுத்துகிற வார்த்தை விஸ்வம். இந்த விஸ்வம் தபோ கர்ம, தபோ ரூபமான கர்ம ரூபமானது உலகம். இதுதான் இங்கு உபனிஷத் இந்த உலகத்தை நமக்கு விளக்குகின்ற முறை. இது என்னன்னு இப்பொழுது பார்ப்போம். இப்போ ஒவ்வொரு ஜீவர்கள் இருக்கின்றார்கள், நம்மெல்லாம் இருந்துட்டு இருக்கோம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான உலகம் இருக்குது. ஒவ்வொரு விதமான உலகம்னு சொன்னால், நான் ஒருவரிடத்தில் பழகிறேன், எனக்கு ஒரு விதமான உலகம், உங்களுக்கு ஒரு விதமான உலகம். அப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான உலகமாக இருக்குது. அப்படின்னா நான் சந்திக்கின்ற அனைவரையும் இனியொருவர் சந்திக்க போகிறதில்லை, நான் அனுபவிக்கின்ற அனைத்தையும் இனியொருவர் அனுபவிக்க போகிறதில்லை. அப்படி இந்த உலகம் நமக்கு எப்படி இருக்கின்றது. ஒருவரிடம் போய் இந்த உலகம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டால், எப்படிப்பட்டதாக இந்த உலகம் உங்களுக்கு இருக்குன்னு கேட்டால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பதில் சொல்வார்கள். இங்கு உபனிஷத் என்ன சொல்கின்றதுன்னா, நீ எப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் அப்படிங்கிறது உன்னுடைய கர்மத்தினுடைய தவத்தினுடைய விளைவு. அதாவது எனக்கு கிடைச்ச உலகம் நான் சம்பாதித்தது. நான் யாரையெல்லாம் சந்திக்கிறேன், சந்திப்பவர்கள் என்னிடத்தில் எப்படியெல்லாம் பழகுகிறார்கள், எந்தெந்த பொருள்களோடு நான் உறவு வைத்துள்ளேன், இதெல்லாம் நான் சம்பாதித்தது அப்படின்னு இங்கு உபனிஷத் கூறுகின்றது. அதாவது இந்த உலகத்தில் எத்தனையோ பொருள் இருக்குது, எத்தனையோ மனிதர்கள் இருக்கின்றார்கள், எத்தனையோ அனுபவங்கள் நமக்கு ஏற்படலாம். நமக்கு ஏன் இப்படிப்பட்ட மனிதர்களோடு உறவு, இப்படிப்பட்ட உடல், இப்படிப்பட்ட உலகம் என்று நமக்கென்று ஒரு உலகம் எப்படி வந்துள்ளது என்றால், இங்கு உபனிஷத் என்ன சொல்லுதுன்னா, அது உன்னுடைய கர்மத்தினுடைய விளைவு, உன்னுடைய தவத்தினுடைய பலன். இதை சுருக்கமாக புரிஞ்சு கொள்ளணும்னா, இப்போ 2 பேர் இருக்காங்க, 2 வீடு இருக்குது. ஒருவர் வீட்டில் போனால் மிக தூய்மையாக வைத்துள்ளார்கள், இனியொரு வீட்டில் போனால் எல்லாத்தையும் அசுத்தமாக வைத்துள்ளார்கள். காலையில் 6 மணிக்கு பேப்பர் வந்ததுன்னா 8 மணிக்கு அந்த பேப்பரினுடைய கதியை பார்த்தா அவங்களுக்கு தெரியும், அதுக்குள்ளே எங்கெங்கெல்லாம் அது போயிருக்கு, எவ்வளவு அசிங்கமாக வைத்துள்ளார்கள்னு சொல்லி. இது ஏன்? இப்போ அவர்களுடைய வீட்டுக்கு போனால் அந்த வீடு அவர்களுடைய உலகம். அந்த வீட்டை அவங்க எப்படி வச்சிருக்காங்க என்றால், அது அவர்களுடைய கர்மம், அவர்களுடைய செயல், அவர்களுடைய அறிவு, அவர்களுடைய தவத்தை பொறுத்தது. ஆகவே இங்கு இவர்கள் என்னை துன்புறுத்துகிறார்கள், இவர்கள் என்னை அவமானப்படுத்துகிறார்கள், இவர்கள் என்னுடைய சுதந்திரத்திற்கு தடையாக இருக்கிறார்கள் என்றெல்லாம் இந்த உலகத்தை நம்ம குறை கூறிக்கொண்டே வருகின்றோம். இந்த உலகத்து மேலே அவ்வளவு ஒரு நிந்தனை, பிளேம் பண்ணுறோம். இங்கே உபனிஷத் எப்படி ப்ரெசன்ட் பண்ணுதுன்னா, ஒருவரை நீ சந்தித்து அவர் மூலமாக உனக்கு துயரம் வருகிறது அல்லது அவர் உன்னை அவமானப்படுத்துகிறார்னு சொன்னால், உன்னுடைய கர்மம்தான் அவரை உன்னிடம் இவ்விதம் நடக்க வைக்கின்றது. இந்த வேல்யூஸை பற்றி சிந்திக்கின்றவர்கள் என்ன சொல்வார்கள்னா, ஒருவர் என்னிடத்தில் ஒரு மாதிரி நடந்துக்கிறாங்கன்னு சொன்னால், அவர் என்னிடத்தில் அவ்விதம் நடந்து கொள்ள நான் தான் காரணமாக இருக்கின்றேன். என்னுடைய மனம், என்னுடைய பிஹேவியர் என்னிடத்தில் அவரை இந்த மாதிரி நடக்க வைக்கின்றது. ஆனால் அவருக்கே சாய்ஸ் இல்லையா. இப்போ ஒருத்தர் பார்த்து என் மீது கோபப்பட்டுட்டே இருக்காங்கன்னு சொன்னால், அந்த சிந்தனையாளர் என்ன சொல்கிறாருன்னா, நான் அவருக்குள் என் மீது கோபம் என்ற உணர்வை தூண்டி அனுபவிக்கின்றேன். என்னை பார்த்து ஒருத்தர் பொறாமப்படுறாருன்னா, நான்
அவருக்குள் என் மீது பொறாமையை தூண்டிவிட்டது நான் தான். அப்படின்னு என்ன அர்த்தம்? யாரெல்லாம் என்னிடத்தில் எப்படி நடந்து கொள்கிறார்களோ அவர்களை நான் தான் அப்படி நடக்க வைக்கின்றேன். அதனால் முழு பொறுப்பு யாருக்குன்னா எனக்குத்தான் இருக்குது. அப்போ நம்முடைய உலகம் என்பது என்ன? நீ செய்த செயல், நீ செய்த தவம். தவம்னா அது சாத்விகமான தவமாக இருக்கலாம், தாமசமான தவமாக இருக்கலாம். நாம் செய்த செயலினுடைய விளைவு தான் இந்த உலகம். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு உலகம். இதை வேற ஒரு இடத்துல சாஸ்திரம் சிருஷ்டியை இரண்டாக பிரிக்கும். ஒன்று ஜீவ சிருஷ்டி, இனி ஒன்று ஈஸ்வர சிருஷ்டி. ஈஸ்வர சிருஷ்டினா பகவான் படைத்த உலகம். ஜீவ சிருஷ்டினா நாமும் ஒரு உலகத்தை படைக்கிறோமா. இப்போ ஒரு மனிதனை பகவான் படைச்சிருக்கார். நான் அந்த மனிதனை என்னுடைய நண்பன்னு பார்க்கிறேன் அல்லது பகைவன்னு பார்க்கிறேன். இந்த பகைவன்கிற உணர்வு என்னுடைய படைப்பு, நண்பன்கிற உணர்வு என்னுடைய படைப்பு, அந்த மனிதன் பகவானுடைய படைப்பு. இப்போ இந்த உலகம் பகவானுடைய சிருஷ்டி. இந்த உலகத்தின் மீது நான் பார்க்கின்ற நோக்கு இருக்கின்றதல்லவா, அது நம்முடைய சிருஷ்டி. இப்போ சாஸ்திரம் என்ன சொல்லும்னா, ஈஸ்வர சிருஷ்டி நமக்கு துயரத்தை கொடுப்பதில்லை, ஜீவ சிருஷ்டி தான் நமக்கு துயரத்தை கொடுக்கின்றது. இந்த உலகம் எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவான்னு பாடியுள்ளார்கள். அது இறைவன் சொரூபம், இன்ப சொரூபம். அதன் மீது நாம் ஒரு சிருஷ்டி செய்துள்ளோம். அது நம்முடைய அறிவு மனப்பக்குவத்தை பொறுத்தது. இப்போ அந்த சிருஷ்டியைத்தான் நம்ம நீக்கணும். அப்படி நீக்கிவிட்டால் இந்த உலகத்தை நாம் துறக்கவும் வேண்டாம், உலகத்தை நாடி போகவும் வேண்டாம். ஏன்னா இந்த உலகம் முழுவதும் ஈஸ்வரன் தான் இருக்கின்றார் என்று இந்த உலகம் என்பது உன்னுடைய சிருஷ்டி, உன்னுடைய கர்மம், உன்னுடைய தவத்தின் பலனாக இருக்கின்றது என்ற கருத்து ஜெகத்தை பற்றி இங்கு கூறப்பட்டுள்ளது. மேலும் இங்கு 3 கருத்துக்கள் இருக்கின்றன. நாளை அதை தொடரலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.